நீர் பிரச்சனையில் மௌனம் காக்கும் முதல்வரே வாயை தரங்க ஜனநாயகன் படவசூலில் கவனம் செலுத்தும் முதல்வரே வாயை தரங்க சிதைக்காதே வெல்லட்டும் திமுகவின் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஓங்கட்டும் விவசாயிகளின் ஒற்றுமை ஓங்கட்டும் துணை நிற்போம் விவசாயிகளுக்கு ஆதரவாக துணை நிற்போம் கழக தலைவர் தலைமையிலே இளம் தலைவர் வழியினிலே துணை நிற்போம் கழக தலைவர் ஆணை ஏற்று இளம் தலைவர் தலைமையிலே தோழமை கட்சி தலைவர்களும் விவசாய சங்க தலைவர்களும் இணைந்து நிற்கும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே சிஎம் சார் என்ன ஆட்சி தேர்தல் நேர வாக்குறுதி என்ன ஆட்சி பயிர் கடன் தள்ளுபடி என்ன ஆட்சி நகை கடன் தள்ளுபடி என்ன ஆட்சி விவசாய நிவாரணம் என்ன ஆட்சி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் என்ன ஆட்சி மகளிர் உரிமை தொகை 2500 என்ன ஆட்சி பட்டதாரி உதவி தொகை 4000 என்ன ஆட்சி முதியோர் உதவி தொகை 3000 என்ன ஆட்சி வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே ஆர்ப்பாட்டம் திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் உதவி தொகை பட்டதாரி உரிமை தொகை 4000 என்ன ஆட்சி முதியோர் உதவி தொகை 3000 என்ன ஆட்சி
வெல்லட்டும் 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 ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சொல்லட்டும் 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 தலைவர் புகழை சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்க ஆர்ப்பாட்டம் 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 திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே. சிஎம் சார் 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 என்ன ஆட்சி 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 தேர்தல் நேர வாக்குறுதி தேர்தல் நேர வாக்குறுதி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி பயிர் கடன் தள்ளுபடி பயிர் கடன் தள்ளுபடி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி நகை கடன் தள்ளுபடி நகை கடன் தள்ளுபடி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி விவசாய நிவாரணம் விவசாய நிவாரணம் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் 6 சிலிண்டர் என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை தொகை 2500 2500 என்ன ஆட்சி என்ன ஆட்சி என்ன ஆட்சி வெல்லட்டும் பட்டதாரி உதவி தொகை பட்டதாரி உரிமை தொகை 4000 என்ன ஆட்சி முதியோர் உதவி தொகை 3000 என்ன ஆட்சி வெல்லட்டும் 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 ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும் சொல்லட்டும் 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 தலைவர் புகழை சொல்லட்டும் தலைவர் புகழை சொல்லட்டும் வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்கவே இளம் தலைவர் வாழ்கவே இளம் தலைவர் வாழ்க ஆர்ப்பாட்டம் 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 திமுக நடத்துகின்ற ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் இளம் தலைவர் சின்னவரும் இளம் தலைவர் கழக தலைவர் தளபதியும் கழக தலைவர் தளபதியும் இளம் தலைவர் சின்னவரும் இளம் தலைவர் சின்னவரும் கட்டி காக்கும் அறவழியில் கட்டை காக்கும் மரவழியில் கட்டி காக்கும் கட்டி காக்கும் மரவழியில் ஆர்ப்பாட்டம் 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 கண்டிக்கின்றோம் 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 விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற விஜய் அரசை கண்டிக்கின்றோம் விஜய் அரசை கண்டிக்கின்றோம் 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 திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே செழித்து நின்ற விவசாயத்தை செழித்து நின்ற விவசாயத்தை திமுக ஆட்சியிலே திமுக ஆட்சியிலே செழித்து நின்ற விவசாயத்தை செழித்து நின்ற விவசாயத்தை தாவேகா ஆட்சியிலே தாவேகா ஆட்சியிலே தாவேகா ஆட்சியிலே தாவேகா ஆட்சியிலே சீர்குலைத்த முதலமைச்சரை சீர்குலைத்த முதலமைச்சரை சீர்குலைத்த முதல்வரை சீர்குலைத்த முதல்வரை கண்டிக்கின்றோம் 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 நாயந்தானா நாயந்தானா நியாயம் தானா நியாயம் தானா நாயந்தானா நாயந்தானா நியாயம் தானா நியாயம் தானா விஜய் அரசே நாயந்தானா விஜய் அரசே நியாயம் தானா வீதியில் நின்று போராடும் வீதியில் நின்று போராடும் வீதியில் நின்று போராடும் வீதியில் நின்று போராடும் விவசாய தோழர்களை விவசாய தோழர்களை வீதியில் நின்று போராடும் வீதியில் நின்று போராடும் விவசாய தோழர்களை விவசாய தோழர்களை வேடி
வேடிக்கை பார்ப்பதெல்லாம் வேடிக்கை பார்ப்பதெல்லாம் நியாயம்தானா 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 நிறைவேற்று 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 விஜய் அரசே நிறைவேற்று விஜய் அரசை நிறைவேற்று 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 விஜய் அரசே நிறைவேற்று விஜய் அரசை நிறைவேற்று விவசாய கடன்களை எல்லாம் விவசாய கடன்களை எல்லாம் விவசாய கடன்களை எல்லாம் விவசாய காவிரி தாயை வணங்கக்கூடிய நிகழ்வு நடக்க வேண்டிய இந்த நேரத்துல நம்ம இன்னைக்கு தஞ்சை தரணியில தஞ்சை வறண்டு கிடக்கிறது, குறுவை சாகுபடி பொய்த்து போனது, சம்பா சாகுபடிக்கு தண்ணீர் வருமா வராதா என்கின்ற ஒரு வருத்தமான காலகட்டத்துல நீங்கள் எல்லாம் எங்களுக்காக குரல் கொடுப்பதற்கு குவித்திருப்பதை பார்க்கும் போது எங்களுக்கு சிறிது நம்பிக்கை பிறந்து கொண்டிருக்கிறது. மிக அருமையாக காவிரி விடயத்துல இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வழக்க தொடுத்திருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான் அந்த விஷயத்த முதல்ல எடுத்திருக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க நன்றி பாராட்டுகிறோம். இரண்டாவது, இன்றைக்கு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோட நம்ம பகிர வேண்டிய கட்டாயத்துல வந்திருக்கிறோம். மேட்டூர் அணையிலிருந்து நமக்கு தமிழகத்துக்கு குறிப்பா டெல்டா சாகுபடிக்கு திறக்க வேண்டிய தண்ணீரை கர்நாடகத்தினுடைய முதல்வர் திறக்க மாட்டேன், எங்களுக்கு குடிநீர் இல்ல, சாகுபடிக்கு தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லி திறக்க மறுத்த வேளையில் இன்னைக்கு கபினி வழியாக தண்ணீர் திறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றது பெருமை அல்ல. கபினியினுடைய 19 டிஎம்சி கொள்ளளவு நிரம்பிய பிறகு அணையில தேக்க முடியாத ஒரு சூழ்நிலையில அணையின் பாதுகாப்பு கருதி வெளியேற்றக்கூடிய வெள்ள நீரை வடிகாலாக கர்நாடகம் பாவிக்கிறது. இப்ப நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, மேட்டூர் அணைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர் 177 டிஎம்சில 60% தண்ணீர் கேஆர்எஸ் வழியா வர்றது கபினி வழியா தான் வரும். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயற்கை நமக்கு ஒரு பெரிய படத்தை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா கேஆர்எஸ்ல தண்ணீர் திறக்கல, ஆனா கபினி வழியா தண்ணி வருது. அப்ப வருதுன்னா கபினிலேருந்து வரக்கூடிய தண்ணீரை தடுப்பதற்கான ஒரு திட்டமிடல் தான் மேகதாட்டு அணை கட்டுமான திட்டம். இந்த அணை கட்டுமானம் எப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, மேட்டூர் அணைக்கு கிடைக்கக்கூடிய 60% தண்ணீர் வயநாட்டுல மழை பொழிஞ்சு கபினி வழியா வந்து தமிழகத்துக்கு சேரக்கூடிய தண்ணீரை தடுக்கக்கூடிய ஒரு தந்திரமான திட்டம் தான் இந்த மேகதாட்டு அணை கட்டுமான திட்டம். 2 தினங்களுக்கு முன்னாடி நாங்க மேகதாட்டு கட்டுமானம் நடக்கக்கூடிய இடத்துக்கே சென்று ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை தயார் செய்திருக்கிறோம். அதை திரு இளம் தலைவர் அவர்களிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு 5 லட்சம் ஏக்கர்ல குறுவை சாகுபடி கையை விட்டு போன நிலையில சென்ற வருடம் 17 லட்சம் டன் புறுக்குறுமண்ட ஆட்சி குறுவையில மட்டும். அந்த 15 லட்சம் டன்னு இப்ப நமக்கு கொள்முதல் இல்லாத நிலை, விவசாயிக்கு வருவாய் இழந்திருக்கிறோம். இதை நம்பி இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டு இங்கே அலைகடலென திரண்டிருக்கிற இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு இந்த அரசு, இந்த பொதுமக்கள், இந்த உழவர்கள் தண்ணீர் திறப்பு என்பது தமிழக 3 வேளை உணவுல 2 வேளை உணவை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய டெல்டா பகுதியிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு விவசாயம் இன்றைக்கு முடங்கி கிடப்பதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி. வேடிக்கை பார்ப்பதெல்லாம் வேடிக்கை பார்ப்பதெல்லாம் நியாயம்தானா 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 நிறைவேற்று 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 விஜய் அரசே நிறைவேற்று விஜய் அரசை நிறைவேற்று 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 மக்கள் நீதி மையம் சார்பில் மாவட்ட செயலாளர் MS கர்ணன் சுருக்கமாக.
திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் திரு கமலஹாசன் எம்பி அவர்கள் ஆணைக்கிணங்க மக்கள் நீதி மய்யம் தாவக அரசை வன்மையாக கண்டிக்கிறது என்பதை பயிற்சி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சிவநேசன். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டியும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தாவேக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரியும் தாவேக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வர இருந்திருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக இளைஞரணி செயலாளர் அவர்களே மற்றும் மாற்றுக் கட்சி உறுப்பினர் மற்றும் மாற்றுக் கட்சி தலைவர்கள், திமுக தலைமை கழக செயலாளர் தலைமை கழகத்தில் இருந்து வருகை தந்த அனைத்து ஜாம்பவான்களுக்கும் நன்றி கூறி சின்ன ஒரு உரை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். இந்த மாபெரும் கூட்டத்தை காணும் பொழுது உள்ளாட்சி தேர்தல் மிக விரைவில் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கூட்டணி மற்ற கூட்டணி திமுக கூட்டணியோடு மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டு சின்ன தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடந்துருச்சு. யாரை எங்கே வைப்பது என்று யாருக்கும் தெரியல, அண்டங்காக்கைக்கும் குயில்களுக்கும் வேதம் புரியல என்ற நிலையிலே இந்த நடந்து முடிந்த தேர்தல் அமைந்திருக்கிறது என்பதை கூறி அனைத்து கட்சி கூட்டத்தை தயவு செய்து விஜய் ஜோசப் அவர்கள் அவங்க நடத்த வேணும். ஏன்னா அவங்களுடைய அறிவுரை பெற்று இந்த மேகதாது பிரச்சனையும் தண்ணி பிரச்சனையும் கர்நாடகத்தில் எதிர்த்து நீங்க போராட வேண்டும். நீங்க ஒன்றும் கேப்டன் விஜயகாந்த் கிடையாது, எதிர்த்து போராடக்கூடிய அளவிற்கு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கிடையாது, எங்களுடைய முன்னாள் முத்தமிழ் அறிஞர் கலைஞரும் கிடையாது. உங்களுக்கு புரியாது. எங்களுடைய விவசாய மக்களின் துன்பம் என்னவென்று உங்களுக்கு புரியாது. ஆகையினாலே அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் விரைவாக நடத்தும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஜெயக்குமார். அபூபக்கர் சித்திக். விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டியும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரியும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் எழுச்சிமிகு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்புக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மேகதாது அணை கட்டுவதை தடுக்க தவறிய தாவேக அரசை கண்டித்தும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க கோரியும் நடைபெறக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் எழுச்சிமிகு தலைவர் முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்புக்கிணங்க இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்கக்கூடிய எதிர்க்கட்சியினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட இங்கு வருகின்றிருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் அனைத்து இயக்கங்களை சேர்ந்த தோழர்களுக்கும் பெருமக்களுக்கும் வணக்கம். காவிரி நீர் பிரச்சனையை பொறுத்தவரையில் பன்னெடு காலமாக இருக்கின்ற பிரச்சனை. பல்வேறு நாடுகளுக்கும் இடையே பாயிர நதிகளுக்கு கூட ஒரு நாடு சொந்தம் கொண்டாட முடியாது. ஒரே நாடு இந்தியா என்கிறார்கள், பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்கிறார்கள். இந்த நாட்டில் ஒரு நாட்டிற்குள் பாயிர இந்த காவிரி நீரை ஒரு மாநிலம் சொந்தம் கொண்டாடுகிறது என்று சொன்னால் அதற்காக நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வணக்கத்துக்குரிய தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் முதலாக கோரிக்கை வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சிமிகு தலைவர் நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் முயற்சியாலும் தலைவர் ஆசிரியர் அவர்களுடைய பல்வேறு போராட்டங்களாலும்
1990 முன்னாள் பிரதமராக இருக்கக்கூடிய அன்றைய தினம் பிரதமராக இருந்த மாண்புமிகு VP சிங் அவர்களால் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டு அந்த நடுவர் மன்றம் வழங்குகிற தீர்ப்புகளையும் மதிக்காமல், உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளையும் மதிக்காமல் கர்நாடக அரசு யார் ஆட்சிக்கு வந்தாலும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். 2007 2018 மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக எந்த விதமான முடிவுகளையும் கர்நாடக அரசு எடுக்கக்கூடாது, அங்க இருக்கிற நீர் போதும் அவர்களுக்கு என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அந்த தீர்ப்பையும் அவர்கள் மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனை இங்க இருக்கிற தாவேக அரசு, இன்றைய முதலமைச்சர் அவர்கள் பேச்சுவார்த்தை என்கிறார்கள். பல முதலமைச்சர்கள் பேசி தீராததான் நடுவர் மன்றமும் உச்ச நீதிமன்றங்களும் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றன. அவற்றை செயல்படுத்துகிற வகையில் இங்க இருக்கிற எதிர்கட்சியும் அனைத்து இயக்கங்களும் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டுங்கள் என்று சொன்னால் அது தேவையில்லை என்கிறார்கள். எங்களுடைய தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் அனுபவ குறைவின் வெளிப்பாடே இந்த முறை என்று அவருடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 30ஆம் தேதி நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தஞ்சையில் அறிவித்தவுடன் முதல் குரலாக, முதல் அறிக்கையாக திராவிடர் கழக தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் அன்றைய மாலையே திராவிடர் கழகம், தாய் கழகம் இதில் பங்கேற்கும் என்று அறிவித்தார்கள். பல்கத்தில் உள்ள 10 மாவட்டங்களில் இருந்து கழக தோழர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இந்த நிலை தொடர்ந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழகம் என்பதும் தாய் பிள்ளை உறவு என்று தலைவர் வீரமணி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். தலைவர் வீரமணி அவர்கள் எந்த கட்டளை எடுக்கிறார்களோ அந்த வகையில் திராவிடர் கழகம் உங்களோடு எப்பொழுதும் இருக்கும். All right, time to get one NRI task done. What? You thought I'm going out? No, I can open an NRI savings account right here through video KYC with IDFC First Bank without visiting any branch. Start banking with India's #1 mobile banking. I had my hip surgery in July and இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சட்டமன்ற தமிழகத்தின் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலராகிய மதிப்பிற்குரிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர் பெருமக்களை, வருகை தந்திருக்கக்கூடிய STP கட்சியுடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அப்துல் அஜீஸ் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய நீதிக்காக போராடக்கூடிய, உரிமைக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எம்முடைய அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் காலை நேரத்துடைய வணக்கத்தை சொல்லிக் கொண்டு, தோழர்களே, ஏதோ தமிழகத்தை பொறுத்தவரையில் பார்க்கும் பொழுது நான் இன்று செல்கின்றேன், நாளை செல்கின்றேன், காவிலிருந்து இருந்து தண்ணீரை கொண்டு வருகின்றேன் என்ற அடிப்படையில தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் சொல்லி காட்டினார். ஆனால் சொல்லிவிட்டார்கள், கர்நாடகத்துக்கு வர வேண்டாம்ப்பா, நீ எல்லாம் வர வேண்டாம், அங்க வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழகம் என்பது அரசு என்ற படத்திலே முதல்வர் என்ற நாயகனாக நடித்துக் கொண்டிருக்கின்றார் இன்றைய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள் தவிர நிஜமாக ரியல் முதல்வராக இன்னும் ஆகவில்லை என்பதுதான். இங்கே இன்னும் ரியல் முதல்வராக இருந்து கொண்டிருக்கின்றார் தமிழகத்துடைய முதல்வர் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இப்ப இருக்கக்கூடிய அணையில இந்த ஜூன் மாதத்திலிருந்தே நமக்கு தண்ணீர் தந்துவிட வேண்டும். ஆனால் இப்ப இருக்கிற அணையிலேயே தண்ணி தர மறுக்கிறீங்கள. மேகதாதுங்கிற ஒரு அணையை கட்டணும்னா என்னங்க ஆகும்? அணையை கட்டினாங்கன்னா என்னங்க ஆகும்? மொத்த டெல்டாவுமே பாலைவனமாக மாறிவிடும். தோழர்களே, இன்று இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். STP கட்சியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மேகதாது அணை விஷயத்துல, அதனுடைய தடுப்பு விஷயத்துல எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளுக்கும் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா முன்னணியில் நிற்கும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு, தோழர்களே, இந்த மேகதாது அணைக்கு கட்டக்கூடிய விவகாரத்துல மீண்டும் முயற்சி எடுப்போம் என்று கர்நாடக அரசு முன்னெடுத்திருக்கின்றது. இந்த வகையில ஒரு கால் ஒன்றிய அரசு இதற்கான சம்மதத்தை தெரிவிக்கக்கூடிய முயற்சி எடுக்கக்கூடிய பட்சத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றிய அரசுடைய அலுவலகங்களுக்கு மத்தியிலும் பூட்டு போடக்கூடிய அல்லது அதற்கு எதிராக அறவழி போராட்டத்தை முன்னெடுத்து சென்று மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்திய குடியரசுக் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மங்கா புலி 2 நிமிஷம் இல்லைன்னா நான் மைக் ஆஃப் பண்ணுவேன். ஜெய் பீம்.
மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், இங்கே திரளாக கூடியிருக்கிற டெல்டா பகுதியினுடைய விவசாயிகளை, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஜெய்பீம் கலந்த வணக்கத்தை உரித்தாக்கி கொண்டு, இங்கே மேகதாது அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் மற்றும் ரீல்ஸ் முதல்வர் தேர்தல் வாக்குறுதியை, விவசாயிகளுடைய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம். முழுமையாக சொல்கிறோம், இந்த ரீல்ஸ் ஆட்சி உண்மையிலேயே நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய குரலுக்கு, எழுப்புகிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் ரீல்ஸ் போடுகிற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இதனை கண்டிக்கிற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் முழுமையாக வெற்றி பெறும். நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் இருக்கிற வரையிலே மேகதாதுலே அணை கட்டுவதை தடுத்து நிறுத்துவார்கள் என்று கூறி, எங்களுடைய தலைவர் சேக்கு தமிழரசன் தலைமையிலே இந்திய குடியரசுக் கட்சி முழுமையாக இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய்வி. மாநில செயற்குழு உறுப்பினர், இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராமச்சந்திரன். சுருக்கமா ராமச்சந்திரன். அடுத்தது இவர் தமீம் அன்சாரி. நன்றி. நம்முடைய தமீம் அன்சாரி அவர்கள், மாநில தலைவர், மனித ஜனநாயக கட்சி. நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை சமவெளி பாலைவனமாகிவிடக் கூடாது என்ற ஒற்றை இலக்கோடு உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசை தட்டி எடுப்பவும், இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒன்றிய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே பேரெழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை ஏற்றிருக்கும் நமது பொன்னியின் செல்வர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் நேரு, அண்ணன் MRK பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர் பெருந்தகைகளே, முன்னாள் இந்நாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, தோழமை கட்சிகளுடைய தலைவர்களே, பிரதிநிதிகளே, பெருமெழுச்சியோடு கூடியிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பிலே புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நம்முடைய தஞ்சை சமவெளி மக்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆணைக்கிணங்க பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளும் பொதுமக்களும் தஞ்சை தரணியிலே திரண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சியும் திரட்சியும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை தட்டி எழுப்பும் என்ற ஒரு நம்பிக்கையை மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கிறது. இன்றைய தினம் காவிரிக்காக எல்லோரும் பேசுகிறார்கள். ஒரு அமைச்சர் சொல்கிறார், காவிரியை பற்றி உதயநிதிக்கு என்ன தெரியும் என்று சொல்கிறார். அவருக்கு நாங்கள் சொல்கிறோம், காவிரியை பற்றி எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் சகோதரர் உதயநிதிக்கு முழு விபரம் தெரிந்த காரணத்தினால்தான் தஞ்சை தரணிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகளையும் மக்களையும் என்று கூட்டி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு வந்து காவிரிக்காக போராடுவது ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் தமிழ்நாட்டுடைய ஒற்றை நலனை கருத்தில் கொண்டுதான் என்பதை வரலாறு அறியும். இந்த நேரத்தில் நாம் இந்த ஜோசப் விஜயாவுடைய அரசுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் கர்நாடக முதல்வரை சென்று சந்திக்க திட்டம் போட்டீர்கள். என்ன நடந்தது? அவர்கள் உங்கள் வருகையை நிராகரித்து தமிழர்களை அவமானப்படுத்தும் வகையில நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார்கள். இது உங்களுக்கான இழிவல்ல, தமிழ்நாட்டை சேர்ந்த 7.5 கோடி தமிழர்களுக்கான இழிவு என்பதை மறந்துவிடக் கூடாது. அரசியல் தெளிவும் அரசியல் புரிதலும் உங்களுக்கு போகவில்லை என்பதைதான் அந்த செயல்பாடு காட்டியிருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய தஞ்சை பகுதி பாலைவனமாக வறண்டிருக்கிறது. உங்களுடைய அமைச்சர் பெருமக்கள் ஆய்வு என்ற பெயராலே ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கிறார்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, உங்களுடைய அமைச்சர் பெருமக்களை எங்களுடைய தஞ்சை சமவெளி பகுதிக்கு அனுப்பி வையுங்கள்.
வறண்டு கிடக்கக்கூடிய எங்களுடைய காவிரியை உங்களுடைய அமைச்சர்கள் ரீல்ஸ் எடுத்து சமூக வலைதளங்களில் போட தயாராக இருக்கிறார்களா? எங்களுடைய காவிரி விவசாயி வேதனையில எரிந்து கொண்டிருக்கிறான். ஏனென்று சொன்னால் காவிரி உங்களுக்கெல்லாம் விளையாட்டாக இருக்கலாம், ஆனால் காவிரி எங்களுக்கு நாடி நரம்பு, எங்கள் உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இரத்தத்தோடு கலந்தது காவிரி. எனவேதான் உணர்வு பூர்வமாக நாம் எல்லாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒன்றிய அரசு இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கின்றேன். திபெத்திலே உருவாகி சீனாவின் வழியாக இந்தியாவுக்குள் நுழைகிறது பிரம்மபுத்திரா நதி. அந்த பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே சீனா அணை கட்டும் பொழுதெல்லாம் நம்முடைய ஒன்றிய அரசு நமது கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறது. அந்த எதிர்ப்பிலே எங்களுக்கு உடன்பாடு உண்டு. ஏனென்றால் பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே சீனா அணையை கட்டினால் நம்முடைய கிழக்கு மாநிலங்கள் வெகுவாக பாதிக்கப்படும். நான் ஒன்றிய அரசை பார்த்து வைக்கக்கூடிய கேள்வி, சீனா பிரம்மபுத்திராவுக்கு குறுக்கே அணையை கட்டினால் நம்முடைய ஒருமித்த உணர்வுகளை திரட்டி எதிர்க்கக்கூடிய ஒன்றிய அரசு அதே உணர்வை காவிரி விவகாரத்திலே ஏன் நீங்கள் நியாயமாக செயல்படுத்தவில்லை என்று கேட்கிறோம். காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அதை கர்நாடக அரசு மறுத்தால், நிராகரித்தால் பிரதமர் தலையிட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. எங்கள் காவிரிக்கான நீரை கர்நாடகா தரமளிக்கிறது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே, நீங்கள் ஏன் வெளிப்படையாக கர்நாடக அரசை கண்டிக்க மறுக்கிறீர்கள்? முன்பு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்த போது இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலை வந்த பொழுது உடனடியாக உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டின் அடிப்படையில் மன்மோகன் சிங் தலையிட்டு அதிலே ஒரு தீர்வை பெற்றுக் கொடுத்தார். அந்த திராணியும் துணிச்சலும் 56 இன்ச் அளவுக்கு மார்புள்ளவர் என்று பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களே, அந்த துணிச்சல் உங்களுக்கு என்ன போனது? எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தமிழ்நாடு என்றால் கசக்கும், தமிழர்கள் என்றால் கசப்பார்கள். ஏன் தெரியுமா? உங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை. வாய்ப்புகளே இல்லாத தமிழ்நாட்டுக்கு உதவுவதை விட ஓரளவாவது வாய்ப்புகள் இருந்த கர்நாடகாவுக்கு ஆதரவாக இருப்பதுதான் அரசியல் நலனுக்கு உகந்தது என்ற அடிப்படையில் தான் நீங்கள் இரட்டை வேடம் போடுகிறீர்கள். எனவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை, உடனடியாக பிரதமர் தலையிட வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை, உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் கர்நாடக அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தமிழ்நாடு அரசு தொடர வேண்டும். அடுத்து மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, நீங்கள் மேடைகளிலே புலியாக பாய்கிறீர்கள், சீறுகிறீர்கள், ஆனால் சட்டமன்றத்தில் பூனைக்குட்டியை போல பவியம் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய மௌனம் கலைக்கப்பட வேண்டும். உங்களுடைய வீர வசனங்கள் திரைப்படத்தில் மட்டுமல்ல, காவிரி உரிமைக்காகவும் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். மௌனத்தை உடைத்து நீங்கள் பேச வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் எங்களுடைய தஞ்சை தரணி விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வறட்சிக்கு நிவாரண நிதி கொடுங்கள். டெல்டா பகுதியை சேர்ந்த விவசாய தொழிலாளர்கள் ஒவ்வொருவருடைய ரேஷன் அட்டைக்கும் தமிழ்நாடு அரசு அடுத்த 3 மாதங்களுக்கு தலா 5000 ரூபாயை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக வைக்கின்றோம். அடுத்து குறுவை பொய்த்து விட்டது. ஏறத்தாழ 4 லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் வாய்ப்பிழந்து கிடைக்கின்றன. இந்த சூழ்நிலையில சம்பா சாகுபடியாவது எங்களுக்கு வாய்ப்பை தருமா என்ற எதிர்பார்ப்பில் விவசாயிகள் இருக்கிறார்கள். ஆந்திரா, தெலுங்கானா மாநில அரசுகள் கொடுப்பது போல நீங்கள் சம்பா சாகுபடிக்கு தலா ஒவ்வொரு விவசாயிக்கும் 40,000 ரூபாயை வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கையாக வைக்கின்றோம். இந்த கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுடைய விவசாய பெருமக்களுக்காக என்பதை சொல்லிக்கொண்டு, சரியான நேரத்தில் சரியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், என்னாலும் எங்களுடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை ஏற்கக்கூடிய நமது பொன்னியின் செல்வர் உதயநிதி அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய உரிமை குரல் வெல்லட்டும், நம்முடைய தோழமை தொடரட்டும் என்று கூறி மீண்டும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பசுமை புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே காவேரியில் நமது உரிமைகளை நிலைநாட்டவும், விவசாய
கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க கோரியும் நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கு கொண்டு கோரிக்கை உரையை எழுச்சி உரையை ஆற்றவிருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர், ஆற்றல் மிகுந்த நெஞ்சம் நிறைந்த அன்பு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் KN நேரு அவர்களே, உரையாற்றவிருக்கின்ற மேனாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நிகழ்விலே என்னுடன் பங்கு கொண்டிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் தஞ்சை பாதுஷா அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற தலைவர் பெருமக்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் பேரருள் பொழியப்பட பிரார்த்தித்து தொடங்குகின்றேன். காவிரியினுடைய உரிமையை என்றென்றும் விட்டு கொடுக்காமல் நிலைநாட்டிய ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. எந்த விதமான சமரசத்திற்கும் இடம் கொடுக்காமல் உள்ளபடியே ஒரு சிறப்பான நிலைப்பாட்டை எடுத்து காவேரி படுகை மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுடைய நலன்களை காப்பதில் அன்றும் திமுக முன்னின்றது, இன்றும் திமுக முன்னிருக்கின்றது என்பதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இவ்வளவு பெரிய எழுச்சி மிகுந்த பேரணியை தஞ்சை தரணியிலே நாம் நடத்தி வருகின்றோம். இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கர்நாடகம் சென்று பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாக அறிவித்தார். அவர் கர்நாடகம் செல்வதற்காக நாள் குறிக்கப்பட்ட தேதி இதே ஆகஸ்ட் 3 என்றுதான் செய்திகளிலே வெளியானது. முதல்ல அவருக்கு இந்த காவேரி தொடர்பான இந்த விவகாரம் தொடர்பான சரியான புரிதல் இருக்கின்றதா என்பதே பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அவருக்கும் அந்த புரிதல் இல்லை, அவருக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களுக்கும் அந்த புரிதல் இல்லை என்றுதான் நான் குறிப்பிட விரும்புகின்றேன். காரணம், காவேரி பிரச்சனை நீண்ட நெடிய கால பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக வேண்டிதான் 1980 காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து நடைபெறக்கூடிய விவகாரத்தில் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, கடந்த 26 ஆண்டுகளாக 22 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பலன் இருந்ததா? சொல்லலாம் ஜோசப் விஜய். Sick of shopping in a crowded place?
தீர்வு எட்டப்படவில்லை. இப்படியான ஒரு சூழல்ல தான் காவேரி நதிநீர் மேலாண்மை ஆணையம், காவேரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி உருவாக்கப்பட்டு இதுல தீர்ப்பு சொல்லப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு டிஎம்சி நீர் தமிழ்நாட்டுக்கு திறந்து விடப்பட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதுவும் குறிப்பாக நல்ல மழை பெய்யக்கூடிய காலங்களில் மட்டுமல்ல, ஈவன் இன் டிஸ்ட்ரெஸ் பீரியட், மழை பொய்க்கக்கூடிய காலகட்டத்திலும் கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நதிநீர் திறந்துவிட வேண்டும் என்றெல்லாம் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் கர்நாடகம் கடைபிடிக்கவே இல்லை என்பதனாலதான் இன்றைக்கு வீதிக்கு வந்து போராடக்கூடிய ஒரு நிலையில இருக்கின்றோம். இன்னொன்றையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பிரதிநிதி கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை இந்த அரசு நியமித்திருக்கிறது. நமக்கு 2 மாநிலங்களுக்கும் இடையிலே ஒரு தாவா நடக்கும் போது கர்நாடகத்தை சேர்ந்த ஒருவரை டெல்லியில பிரதிநிதியாக நியமிப்பது எந்த அளவுக்கு நியாயம்? காவிரிக்கு நீதி செலுத்துவதற்கு தாவேக அரசுக்கு விருப்பம் இல்லை. விருப்பம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எங்களுடைய உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக இன்று தஞ்சை திரணி டெல்டா தலை நிமிர்ந்து நிற்கின்றது. தலை குனிய மாட்டோம். உரிமையை நிலைநாட்டும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் தொடரும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. அடுத்து நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் காவிரி தாயின் தவ புதல்வர் ஜவஹர்லால் விரைவில் தீர்வு தருகிறார். வருக, உரையாற்று. கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள கழகத்துடைய முதன்மை செயலாளர் அண்ணன் திரு கே நேரு அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் திரு மூப்பே சாமிநாதன் அவர்களே, தோழமை இயக்கங்களுடைய தலைவர்கள் அண்ணன் திரு ஜவஹர்லால் அவர்களே, அண்ணன் திரு தமிமன் அன்சாரி அவர்களே, அண்ணன் அபுபக்கர் சித்திக் அவர்களே, அண்ணன் ஜக்கையன் அவர்களே, திரு எம் என் ராமச்சந்திரன் அவர்களே, திரு ஜெயக்குமார் அவர்களே, ஆர்ப்பாட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான
அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களே, முன்னாள் அமைச்சர்கள் அண்ணன் திரு எஸ் எஸ் பழனிமாணிக்கம் அவர்களே, அண்ணன் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் ரகுபதி அவர்களே, அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, அண்ணன் CV கணேசன் அவர்களே, அண்ணன் SS சிவசங்கர் அவர்களே, நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, அண்ணன் கோவை செழியன் அவர்களே, அண்ணன் மையநாதன் அவர்களே, அண்ணன் மதிவாணன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே, அண்ணன் பழனிவேல் அவர்களே, அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே, அண்ணன் நிவேதா முருகன் அவர்களே, அண்ணன் கௌதமன் அவர்களே, அண்ணன் செல்லபாண்டியன் அவர்களே, அண்ணன் வைரமணி அவர்களே, துணை அமைப்பு செயலாளர் அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, அண்ணன் AK விஜயன் அவர்களே, அண்ணன் அன்னியூர் சிவா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு SK அவர்களே, சகோதரர் முரசொலி அவர்களே, சகோதரர் அருண் நேரு அவர்களே, அண்ணன் குத்தாலம் கல்யாணம் அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, தோழமை இயக்கங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் திரு P சிவநேசன் அவர்களே, அண்ணன் திரு MS கண்ணன் அவர்களே, திரு ஆரோக்கியசாமி அவர்களே, ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டுள்ள பல்வேறு விவசாய சங்கங்களுடைய நிர்வாகிகள் அண்ணன் திரு காவிரி தனபால், அண்ணன் இளங்கீரன், அண்ணன் பூரா விஸ்வநாதன், அண்ணன் கக்கரை திரு சுகுமாரன், அண்ணன் தெய்வசிகாமணி, அண்ணன் பழனியப்பன், அண்ணன் திரு கோபி கணேசன், அண்ணன் தனபதி, அண்ணன் ராமசாமி, அண்ணன் கோவிந்தராஜ், அண்ணன் முகமது இப்ராஹிம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் திரு அண்ணாதுரை, அண்ணன் அசோக்குமார், சகோதரர் கதிரவன், மருத்துவர் முத்துராஜா, அண்ணன் திரு சபா ராஜேந்திரன், சகோதரர் கலை கதிரவன் அவர்களே, சகோதரர் சன் ராமநாதன் உள்ளிட்ட அனைத்து மாநகர செயலாளர்களே, அண்ணன் திரு TKG நீலமேகம் உள்ளிட்ட அனைத்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் சகோதரர் அப்துல்லா, சகோதரி வீரமணி, சகோதரர் இளையராஜா, அப்துல் மாலிக், அண்ணன் ஜித்து, அண்ணன் திரு PN மணி, அண்ணன் டேம் வெங்கடேசன் உள்ளிட்ட அனைத்து மாநில நிர்வாகிகளே, அண்ணன் சின்னையன், திரு கோவிந்தராஜ், அண்ணன் ரவிச்சந்திரன், வினோத்குமார், அண்ணன் சுப்பிரமணியன் உள்ளிட்ட அனைத்து மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகிகளே, அனைத்து மாவட்ட மாநகர ஒன்றிய நகர பகுதி பேரூர் கிளை வார்டு கழக நிர்வாகிகளே, இங்கு பெருந்திரளாக கூடியிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அத்தனை பேருக்கும் முதற்கனுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். மேகதாது அணை கட்டுறதை தடுத்தே ஆக வேண்டும். முக்கியமா டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவருடைய அறிவுறுத்தல் பேர்ல மக்கள் விரோத தாவேக அரசுக்கு எதிராக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தஞ்சையிலே நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கழகத்தினரும் தோழமை கட்சிகளும் விவசாயிகளும் மிகப்பெரிய அளவுல இந்த அரசுக்கு எதிராக திரண்டு வந்திருக்கிறீங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைச்ச நம்முடைய முதன்மை செயலாளர் நேரு அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு துரை சந்திரசேகர் அவர்களுக்கும் அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் கழக விவசாய அணி விவசாய தொழிலாளர் அணி நிர்வாகிகளுக்கும் கழக உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு ஆடி 18. பொதுவா இந்த ஆடி பெருக்குல ஆறு முழுக்க தண்ணி நிறைந்து ஓடும். ஆனா வருகின்ற வழி எங்கும் பார்த்தேன்,
காவிரி டெல்டாவில் உள்ள ஆறுகள் அனைத்தும் இன்னைக்கு வறண்டு கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் போல இன்னைக்கு காட்சி அளிச்சிட்டு இருக்கு. இதுவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தா இந்த நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம தலைவர் இந்த நிலைமை ஏற்பட விட்டுருப்பாரா? இன்னைக்கு குருவைய காப்பாற்ற முடியல. சம்பா என்ன நிலைமை ஆகுமோன்னு விவசாயிகள் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமாக நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு டம்மி முதலமைச்சரால தான் இன்னைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கு. 2021 இருந்து 2025 வரைக்கும் அன்றைய முதலமைச்சரான நம்முடைய கழக தலைவர் அவர்கள் ஒவ்வொரு வருஷமும் சரியா ஜூன் 12ஆம் தேதி அன்னைக்கு மேட்டூர் அணைய தானே போய் திறந்து வச்சிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா சில ஆண்டுகள்ல ஜூன் 12க்கு முன்பே மேட்டூர்ல இருந்து தண்ணியை திறந்து விட்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். அப்போ ஆனா இந்த வருஷம் என்ன நிலைமை? ஜூன் மாசம் முடிஞ்சு போச்சு, ஜூலை மாசம் முடிஞ்சு போச்சு, இப்போ ஆகஸ்ட் மாசத்துல இருக்கோம், இன்னும் தண்ணி வரல. காவிரி மேலாண்மை வாரிய தீர்ப்புப்படி ஜூன் மாசத்துல 9.9 டிஎம்சி தண்ணீர், ஜூலை மாசத்துல 32 டிஎம்சி தண்ணீர் அப்படின்னு மொத்தம் 42 டிஎம்சி தண்ணீர் நமக்கு வந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரல. ஆனா இத பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இங்க தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்துறதுக்கு காங்கிரஸ் உடைய தயவு வேணும். அதனால கர்நாடகா காங்கிரஸ் அரசு கேள்வி கேட்க துப்பு இல்ல, எதிர்த்து கேள்வி கேட்கவே பயப்படுறாரு. அதே மாதிரி ஒன்றிய அரசை பகைச்சுக்கிட்டா பிரச்சனை வந்துடும். ஆட்சி அமைச்சு 3 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அவரோட வாயிலிருந்து பாஜகன்னு ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது. அவ்வளவு பெரிய தைரியசாலி. அது மட்டும் இல்ல, நேற்று மேகதாது பிரச்சனையில ஒன்றிய பாஜக அரசு ஒரு தலைபட்சமா செயல்படுதுன்னு தமிழ்நாட்டு விவசாயிகள் டெல்லிக்கு போராட போயிருக்காங்க. நம்முடைய விவசாயிகளை மகாராஷ்டிரா காவல்துறை பாதியில வழிமறிச்சு, நாக்பூர்ல ரயில வழிமறிச்சு பாதியில அவங்களை இறக்கி விட்டு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இத பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு. 2 நாளா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம், நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு. அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானாரு. இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும்? நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு
விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணிய அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு. எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டு கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினெட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மூட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு? 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடித்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகைகளின் மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். When I was little, my mom used to feed me warm sprouted ragi porridge. That's why I chose Slurp Farm's sprouted ragi cereals that are easy on our stomach and help him absorb more iron and calcium. Made with real fruit powder, no preservatives. Slurp Farm, real food, really easy. 4 TMC தண்ணியை திறந்து விடணும்னு காவிரி ஒழுங்காற்று குழு அது உத்தரவு பிறப்பிக்குது. அதன்படி பாத்தீங்கன்னா நமக்கு போன 2 மாசத்துல 42 TMC தண்ணி வந்திருக்கணும். ஆனா 4 TMC தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகளுக்காக மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயோ திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்க, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்வதற்கான வக்கம் உங்களுக்கு இல்ல. அதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசனுடைய
அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா? அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தினமும் 4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ், தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்டின 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நாம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன், இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது, இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்துரும், எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்துல பேசும்பொழுது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே வந்து விவசாயம் பண்ணலாமே. யார் எப்ப வேற நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியில இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு, என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நிலம் வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரு. உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க. 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்ல அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. இதுவே 2006 கழக ஆட்சி அமைஞ்சப்போ நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற அந்த மேடையிலேயே கோப்புகளை கொண்டு வந்து அங்கேயே கையெழுத்து போட்டாரு. சென்ற ஆட்சியில நம்ம தலைவர் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியே நம்முடைய தலைவர் செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில தான் இன்னைக்கு முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணணும்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சீங்க.
ஆனா சட்டசபையில பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுடைய தூண்டுதலால இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தினவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். கழக ஆட்சி நடந்தப்போ மேகதாது அணையை கட்ட விடாம நாம தடுத்தோம், கர்நாடகாவை தடுத்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிக பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி மேகதாதுல அணை கட்டலான்னு இன்னைக்கு கர்நாடக அரசு முழு முயற்சியில் இறங்கி இருக்கிறாங்க. இந்த அரசு மேகதாது அணை கூடாதுன்னு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் அறிவிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்சு நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது கட்சிகள் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒன்னா போய் ஒன்றிய அரசுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம்னு சொன்னேன். ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. நேத்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனையில அவங்களுடைய ஒற்றுமையை இன்னைக்கு அவங்க காட்டி இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதையே மிகவும் ஒரு அவமானமா நினைக்கிறாரு. குறுவையை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெறும் 1.5 லட்சம் ஏக்கர்ல தான் சாகுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுங்க. பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியமை அரசே செலுத்த வேண்டும். சம்பா சாகுபடிக்கு விதை, உரம், பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் மானியமாக அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கையையும் ஏற்க இந்த அரசு தயாராக இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வந்து நாம போராடிட்டு இருக்கிறோம். நாம இவங்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னபடி முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும். மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிப்பாட்டி ஆக வேண்டும். வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்தாக வேண்டும்னு நம்முடைய கோரிக்கையை மீண்டும் இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வருகின்றோம். விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்கள்லயும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக, உங்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஒலிக்கும். டெல்டா விவசாயிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பக்கபலமாக இருக்கும். காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய உரிமையை என்றைக்கும் நிலைநாட்டுவோம்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளருக்கும், கழக தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதை கண்டிச்சு நம்முடைய தலைவர் அவர்கள் அறிக்கை விட்டாங்க. அனைத்து எதிர்கட்சிகளும் அறிக்கை விட்டோம். இதை பத்தி முதலமைச்சர் வாய் திறக்கல. ஏன்? மகாராஷ்டிரா நடக்கிறது பாஜக ஆட்சி. அவங்களை எதிர்த்து பேசுறதுக்கோ இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு துப்பு இல்ல, திராணி இல்ல. அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய உரிமையை விட முதலமைச்சருக்கு அவருடைய சுயநலம், ஆட்சி எப்படியாவது காப்பாத்திக்கணுங்கிற அந்த சுயநலம் மிக மிக முக்கியம். இப்போ ஒட்டுமொத்த விவசாயிகளும் இந்த அரசுக்கு எதிராக திரும்பினதும் ஒரு டிராமா ஆடினாரு. 2 நாளா கர்நாடகாவுக்கு போறேன் அப்படின்னு ரீல் விட்டாரு. அனைவரும் சொன்னோம். நம்முடைய தலைவர் சொன்னார், தயவு செய்து கர்நாடகத்துக்கு போகாதீங்க, இது மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, பல்வேறு ஆண்டுகள் நடந்துகிட்டு இருக்கு, அரை நூற்றாண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்ல, அனைத்து எதிர்கட்சிகளும் சொன்னோம். அவங்களுடைய கூட்டணி கட்சியே சொன்னாங்க கர்நாடகாவுக்கு போக தேவையில்லைன்னு.
அதெல்லாம் அவர் கேட்கல. ஆனா கர்நாடக முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தயவு செய்து இந்த பக்கம் வந்துடாதீங்க, உங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கொடுக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் சொன்னதுக்கு பிறகுதான் அமைதியானாரு. இவரு கர்நாடக முதலமைச்சரை பார்க்கறது இருக்கட்டும், முதல்ல நம்ம ஊர் விவசாயிகளை உங்களை பார்த்தாரா? உங்களுடைய கோரிக்கைகளை கேட்டாரா? முதல்ல என்ன பண்ணிருக்கணும், நம்முடைய விவசாயிகளை வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகளுக்கு செவிமடுத்திருக்கணும். அதை இந்த முதலமைச்சர் செய்யல. அரசு தான் எங்களை கூப்பிடல, கேட்கல, நாங்களே வந்து முதலமைச்சரை வந்து பார்த்து பேசுறோம்னு விவசாயிகள் கோட்டை நோக்கி போனாங்க. ஆனா அந்த விவசாயிகளையும் குண்டு கட்ட கைது பண்ணி அரசு தான் இந்த குதிரை பேர அரசு. அந்த அளவுக்கு விவசாயிகள் மேல இந்த முதலமைச்சருக்கு ஒரு வன்மம். முதலமைச்சர் தான் இப்படின்னா, நீர்வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். இப்படி ஒரு அமைச்சர் நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பத்திரிகையாளர் பார்த்தாலே திருட மாதிரி ஓடுறாரு, தலை தெரிச்சு ஓடுறாரு, எந்த கேள்விக்கு பதில் கிடையாது. வேளாண் துறை அமைச்சர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு வேளாண் துறை அமைச்சர்? வேளாண் பட்ஜெட்டை தூக்கிட்டு போய் திருப்பதிக்கு போய் பூஜை போட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறார். இதுதான் இன்னைக்கு இந்த அரசுடைய லட்சணம், இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய லட்சணம். எந்த மாதிரி அமைச்சர்கள் அமைஞ்சிருக்கிறாங்க? திருட்டு லாட்டரி விற்கிற ஒரு அமைச்சர், திருட்டு விசிடி வித்த ஒரு அமைச்சர், பிளாக்ல டிக்கெட் விற்கிற ஒரு அமைச்சர், உருட்டுக்கட்டையிலோட சுத்திட்டு இருக்கிற ஒரு அமைச்சர், எல்லாத்துக்கும் மேல போதை பவுடர் அமைச்சர். இப்படி மொத்த கேபினட்டுமே ஒரு ஜோக்கர் கூட்டமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சியில முதலமைச்சர் ரீல்ஸ் போடுறாரு, அமைச்சர்கள் ரீல்ஸ் போடுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு, ஏன் பாத்ரூம் டாய்லெட் கூட விட்டு வைக்கிறது இல்ல, உள்ள போய் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. 2 நாளா நீ பார்த்திருப்பீங்க, 2 அமைச்சர்கள் அவங்களுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் வெளில வர சொல்லி அவங்களுடைய கட்சி பேரை கோஷம் போட சொல்லி அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இத மாதிரி ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியே தமிழ்நாடு இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாது. சென்ற மாதம் தொலைக்காட்சி செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க, தென்காசி பக்கத்துல ஒரு நெல் கொள்முதல் நிலையத்துல நெல் மூட்டைகள்லாம் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அங்க போன தாவேகாவுடைய ஆளுங்கட்சியுடைய ஒரு மாவட்ட செயலாளர் என்ன தெரியுமா பண்றாரு? 4 கேமரா எடுத்துட்டு போய் செட் பண்ணி அதை படம் பிடிச்சு ஆனா 4 டிஎம்சி தான் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டாங்க. அதையும் திறக்க முடியாதுன்னு கர்நாடக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு போட்டார். இத பத்திலாம் இந்த ஆட்சியாளர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆட்சியாளர்களுக்கு கவலை இல்ல, ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தால சும்மா இருக்க முடியுமா? அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகளுக்காக மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டத்தை நடத்துற மாதிரி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயோ திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் சட்ட போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறார். காவிரி ஒழுங்காற்று குழுவுடைய உத்தரவை நிறைவேற்றணும்னு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் நம்முடைய தலைவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். ஒரு அமைச்சர் நேற்று சொல்றாரு, திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப வழக்கு தொடர்ந்திருக்க, கடந்த 5 வருஷமா ஏன் வழக்கு தொடரலன்னு. இப்படி ஒரு அறிவாளி அமைச்சர் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? எதற்கு வழக்கு தொடரணும்? 5 வருஷமா தண்ணி ஒழுங்கா வந்துகிட்டு இருந்தது, வழக்கு தொடரல. இப்ப தண்ணி வரல, வழக்கு தொடர்றதுக்கான வக்கம் உங்களுக்கு இல்ல. அதான் நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுட்டு இருக்கிறோம். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய நாங்க, நம்முடைய தலைவர் விவசாயிகளுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதற்கு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல அரசனுடைய அழகு. அதை இந்த அரசு செஞ்சிட்டு இருக்கா? அதற்கு எதிர்மாறா என்ன செஞ்சிட்டு இருக்காங்க தெரியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அதுல இருந்து மக்களை எப்படி டைவர்ட் செய்யறது அப்படின்னு தான் தினமும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தினமும்
4 மணிக்கு ஏதாவது ஒரு ரீல்ஸ். தினமும் திசை திருப்புற வேலையை முதலமைச்சர் செஞ்சிட்டு இருக்கிறாரு. 2 நாட்களுக்கு முன்பு இந்த காவிரி பிரச்சனை எல்லாரும் பேசிட்டு இருக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு கொந்தளிச்சிட்டு இருக்கு. முதலமைச்சர் என்ன பண்றாரு? நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்ன இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில நாம கொண்டு வந்த செயின்ட் கோபேன் கம்பெனியில தொழிற்சாலையில போய் ஆய்வு பண்றாரு. ஆய்வு பண்றவரு சொந்தமா ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதை ஆய்வு பண்ணாருன்னா அது நல்லது, அழகா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொடர்ந்து நாம முதலமைச்சரா, நம்முடைய தலைவர் முதலமைச்சரா இருந்தப்போ என்னென்னலாம் தொடங்கி வச்சாங்களோ அந்த திட்டங்களை எல்லாம் தொடர்ந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் கூட ஒரு மீம் பார்த்தேன். இவர் மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணி இருக்கிறாரு. அப்புறம் 101 அடி மேல அந்த மெட்ரோ ட்ரெயின்ல போய் ஆய்வு பண்ணும்போது பாக்குறாரு சென்னை முழுக்க அத்தனை திட்டங்கள் தெரியுது. அவர் மைண்ட் வாய்ஸ், ஏன்பா எனக்கு ஓட்டு போட்டீங்க, இவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு, அப்படின்னு ஒரு மீம் பார்த்தேன். இன்னும் முதலமைச்சருக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர் பாஷையில சொன்னதான் அவருக்கு புரியும். அவர் பாஷை என்னன்னு உங்களுக்கு புரியும். டேஷ் முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசுது. இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்க பார்த்ததே இல்லப்பா. வாயில நல்லா வந்துரும், எதுக்கு எடுத்தாலும் கொத்து பரோட்டா போடுவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் பேசும்பொழுது என்ன சொன்னாரு? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா விவசாயியா பிறக்கணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சரி, நான் கேட்கிறேன், இதுக்கு எதுக்கு அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்? வாங்க, இந்த ஜென்மத்திலே விவசாயம் பண்ணலாமே. யாரு எப்ப வேற நினைச்சாலும் விவசாயம் பண்ணலாம். நான் சொல்றேன், மே 10ஆம் தேதியில இருந்து இந்த தரங்கெட்ட ஆட்சி அமைஞ்சதுல இருந்து அதிக ஏமாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கிறது நம்முடைய விவசாய பெருங்குடி மக்கள் தான். தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் வேற என்ன சொன்னாரு? என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தாரு? 5 ஏக்கருக்கும் குறைவா நில வச்சிருக்க எல்லா விவசாயிகளுக்கும் முழுமையா பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னாரா இல்லையா? ஆனா ஆட்சிக்கு வந்தோன்னு என்ன சொன்னாரு? 50,000 ரூபாய்க்குள்ள கடன் வாங்கி இருந்தா மட்டும்தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொன்னார். உடனே நம்முடைய தலைவர் அவர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அனைத்து விவசாய சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவிச்சது. உடனே மாத்தினாங்க. 50,000 75,000 ரூபாய் அப்படின்னு மாத்தினாங்க. ஆனா இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? வெறும் 35,000 ரூபாய் மேல யாருக்கும் கடன் தள்ளுபடி இல்லை அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. வாக்குறுதியில சொன்னது ஒண்ணு, அறிவிப்புல சொன்னது வேற ஒண்ணு, ஆனா செயல்படுத்துறது இன்னொன்னு. இப்படி வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்ற முடியாம வாயில வட சொல்ற ஆட்சி தான் இன்று அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தாவேகாவுடைய அரசு. இதுவே 2006 கழக ஆட்சி அமைஞ்சப்போ நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் சொன்னபடி 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாய கடனை தள்ளுபடி செஞ்சாங்க. அது எப்படி செஞ்சாரு? அவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற அந்த மேடையிலேயே கோப்புகளை கொண்டு வந்து அங்கேயே கையெழுத்து போட்டாரு. சென்ற ஆட்சியில நம்ம தலைவர் 12,000 கோடி ரூபாய் அளவுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடியை நம்முடைய தலைவர் செஞ்சாரு. இந்த சூழ்நிலையில் தான் இன்னைக்கு முழு பயிர்க்கடனையும் ரத்து பண்ணணும்னு விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தை அறிவிச்சீங்க. ஆனா சட்டசபையில பேசின முதலமைச்சர் என்ன தெரியுமா சொன்னாரு? திமுகவுடைய தூண்டுதலால இன்னைக்கு விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்கன்னு உங்களுடைய போராட்டத்தை கொச்சப்படுத்தினவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள். கழக ஆட்சி நடந்தப்போ
மேகதாது அணையை கட்ட விடாம நாம தடுத்தோம், கர்நாடகாவை தடுத்தோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிக பலவீனமான ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்பை எப்படியாவது பயன்படுத்தி மேகதாதுல அணை கட்டலான்னு இன்னைக்கு கர்நாடக அரசு முழு முயற்சியில இறங்கி இருக்கிறாங்க. இந்த அரசு மேகதாது அணை கூடாதுன்னு சட்டப்பேரவையில ஒரு தீர்மானம் அறிவிச்சாங்க. அப்போ அதை ஆதரிச்சு நான் பேசினேன். மேகதாது பிரச்சனை மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. இது கட்சிகள் கடந்து அனைவரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டிய பிரச்சனை. இந்த அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து எல்லா கட்சி பிரதிநிதிகளும் ஒன்னா போய் ஒன்றிய அரசுக்கு நாம நம்முடைய அழுத்தத்தை கொடுப்போம்னு சொன்னேன். ஒன்றிய அரசுக்கு அழுத்தத்தை கொடுப்போம்னு தான் சொன்னேன். உடனே ஆட்சியாளர்கள் பயந்துட்டாங்க. நேத்து கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி காவிரி பிரச்சனையில அவங்களுடைய ஒற்றுமையை இன்னைக்கு அவங்க காட்டியிருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவதையே மிகவும் ஒரு அவமானமா நினைக்கிறாரு. குருவையை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் 6.5 லட்சம் ஏக்கர்ல சாகுபடி நடந்துச்சு. ஆனா இந்த வருஷம் வெறும் 1.5 லட்சம் ஏக்கர்ல தான் சாகுபடி ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 14 லட்சம் விவசாயிகள் இதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுமார் 2500 கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுக்கு இன்னைக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆகவேதான் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் நிவாரணம் கொடுங்க. பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியமை அரசே செலுத்த வேண்டும். சம்பா சாகுபடிக்கு விதை, உரம், பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் மானியமாக அரசு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய தலைவர் அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா இந்த கோரிக்கையையும் ஏற்க இந்த அரசு தயாராக இல்லை. அதனாலதான் இன்னைக்கு வீதிக்கு வந்து நாம போராடிட்டு இருக்கிறோம். நாம இவங்கிட்ட கேட்டுக்கொள்வதெல்லாம் தேர்தல் அறிக்கையில சொன்னபடி முழு பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்யணும். மேகதாது அணை கட்டுறதை தடுத்து நிப்பாட்டி ஆக வேண்டும். வறட்சியால பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உரிய நிவாரண தொகையை செலுத்த வேண்டும். அதற்கு மிக மிக முக்கியமாக இந்த டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டமாக அறிவித்தாக வேண்டும்னு நம்முடைய கோரிக்கையை மீண்டும் இந்த அரசுக்கு நினைவுபடுத்த வருகின்றோம். விவசாயிகள் தொடர்பான இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல 2 நாள் ஆரம்பிக்குது. 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. சும்மா விட மாட்டோம். வர்ற சட்டமன்ற கூட்டத்தொடர்ல திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் இந்த பிரச்சனையை எழுப்போம். சட்டமன்றம், நீதிமன்றம், மக்கள் மன்றம்னு அனைத்து இடங்கள்லயும் விவசாயிகள் உங்களுக்கான ஆதரவாக, உங்களுடைய குரலாக திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் ஒலிக்கும். டெல்டா விவசாயிகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னைக்கும் பக்கபலமாக இருக்கும். காவிரி பிரச்சனையில தமிழ்நாட்டுடைய உரிமையை என்றைக்கும் நிலைநாட்டுவோம்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளருக்கும், கழக தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட கழக செயலாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும், உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.